நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. விளக்கம். உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர்கள் புகார் பற்றி பெண் எம்எல்ஏ எந்த புகாரும் கொடுக்கவில்லை. சபாநாயகர் செல்வம் விளக்கம். ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு. புதுச்சேரிக்கு தேவையானதை மத்திய அரசு செய்து கொடுக்கும் என நம்பிக்கை. அரசு கல்லூரி பேராசிரியர்கள் கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும் என்றும் வரி குறைப்பு ஈடு செய்ய நம் மாநிலத்திற்கு எது தேவையோ அதனை மத்திய அரசு செய்து தரும் என நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் ஆசிரியர் திருநாள் விழா மாலை நடந்தது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். பின்னர் விழா முடிந்து வெளியே வந்த முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்கின்றோம். வரி குறைப்பு பாராட்டுக்குரியது ஒன்று. மக்கள் பொருட்கள் வாங்குவது அதிகரிக்கும். இது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களே, ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நம்முடைய வருவாய் குறையாதா என்று கேட்டதற்கு, வருவாய் குறைவை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆமாம், வரவேற்கிறோம். அந்த வரி குறைப்பு என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. மக்கள் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கும். பொருள் வாங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சி. வருவாய் ஈடுகட்டுறது நமக்கு என்ன செய்யணும் செய்து கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். முதலமைச்சர்கள் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கிரிமினல் வழக்குள்ள இதை நீங்கள் பாருங்க. ஒரு மாநில முதலமைச்சரா? நன்றி. தொடர்ந்து பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் நீக்கும் மசோதா குறித்து தங்களின் கருத்து என்ன என்று கேட்டபொழுது அதற்கு முதலமைச்சர் பதில் ஏதும் கூறாமல் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை. அப்படி தந்தால் முதல்வர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அண்மையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் 2 அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அவர் புகார் அளித்துள்ளாரா என கேட்டதற்கு சபாநாயகர் மறுத்தார். அமைச்சர்கள் டார்ச்சர் குறித்து பெண் எம்எல்ஏ எந்த கடிதமும் என்னிடம் தரவில்லை. அப்படி தந்தால் முதல்வர் ரங்கசாமியிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எந்த அமைச்சர்கள் என கூறவில்லை. நான் தொடர்பு கொண்ட பொழுது அவர் எடுக்கவில்லை என்றும் சபாநாயகர் செல்வம் கூறினார். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற பொழுது வரி சீர்திருத்தம் செய்தார். இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தனர்.
இந்த நிலையில் தற்பொழுது 4 பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியை 2 பிரிவுகளாக மாற்றம் செய்துள்ளனர். அமெரிக்கா நம் மீது 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்த வரி குறைப்பு மோடி வெளியிட்டுள்ளார். மருந்து காப்பீடு வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் பெரிய அளவில் பயன் கிடைக்கும். கல்வி உபகரணங்கள் வரியையும் மத்திய அரசு நீக்கியுள்ளது. 28% இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக அமையும். தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர் இதை வரவேற்றுள்ளனர். இந்த மாதமே வரி குறைப்பு அமலுக்கு வருகின்றது என சபாநாயகர் தெரிவித்தார். புதுவையில் புதிய சட்டசபை கட்ட முன்னாள் கவர்னர் தடையாக இருந்தார். தற்போதைய கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். தலைமைச் செயலரை அழைத்து பேசி அனுமதி வழங்குவதாக கவர்னர் கூறியுள்ளார். சட்டமன்ற பணிக்காக தனி செயலாளராக முத்தம்மா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மத்திய அரசிடம் நிதியை பெற உதவுவார். புதிய சட்டமன்றத்திற்கான வரைபடம், திட்ட மதிப்பீடு 669 கோடி ரூபாய் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆட்சிக்குள்ளாகவே புதிய சட்டமன்றம் கட்ட அடிக்கல் நாட்டப்படும். 16 முறை அனுப்பப்பட்ட மாநில அந்தஸ்து வலியுறுத்தவும் கோப்பு ஒரு முறை மட்டுமே மத்திய அரசுக்கு சென்றது. அந்த கோப்புக்கு தற்போதைய நிலையை தொடர மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டசபை விரைவில் கூட்டப்பட உள்ளது. அப்பொழுது மாநில அந்தஸ்தை தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று செல்வம் கூறினார். அது சம்மந்தமாக இது வரைக்கும் சபாநாயகர் அவர் முறை எந்த விதமான கடிதமும் கொடுக்கவில்லை. அப்படி கடிதம் ஏதாவது அவர் அமைச்சர்கள் பெயரில் சொல்லி கடிதம் கொடுப்பீர்களால் அது சம்மந்தமாக மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அவங்க அது சம்மந்தமாக இப்போ வாட்ஸ்அப் மூலயமா சொல்லியிருக்காங்க, பத்திரிகை வாயிலாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கடிதம் கொடுத்தா சட்டப்படி சட்டப்பேரவைத் தலைவராக என்னென்ன கடிதம் கொடுத்தா அதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக சம்மந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கும். அதான் என்கிட்ட கொடுத்தா தான் நான் பதில் சொல்ல முடியும். சபாநாயகர் என்ற முறையில் என்னிடம் மகன் எடுத்தால் அது சம்மந்தமாக நான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி நடத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களில் 10 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்களாகவே தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள், பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரியில் இருந்து கருப்பு பேட்ஜ் அணிந்து கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை நேரு வீதியில் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து 5 பேராசிரியர்கள் ஆளுநர் மாளிகை சென்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மனு அளித்தனர். மேலும் ஆசிரியர் தினத்தை பேராசிரியர்கள் புறக்கணிப்பதாகவும், ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி 3 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார்.
மேலும் ஆளும் அரசின் ஊழல் ஆட்சியை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த மாதம் மாபெரும் போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து 176 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த கட்சி பணிகள் தொடர்பான அறிக்கை வாசிக்கப்பட்டன. மாநாட்டில் 36 உறுப்பினர்களை கொண்ட மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது. கட்சியின் மாநில செயலாளராக சலீம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநாடு தொடர்பாக மாநில செயலாளர் சலீம் இன்று செய்தியாளர்களை முதலியார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசுக்கு மக்களுக்கு எதையும் செய்யவில்லை, லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்து ஆடுகிறது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தால் நிதியும் மாநில அந்தஸ்தும் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். ஆனால் தற்பொழுது அதிகாரம் இல்லாததால் தினமும் புலம்புகிறார். ஆளுநர், முதலமைச்சர், சபாநாயகர், துறைகளின் செயலாளர் மற்றும் இயக்குநர்கள் என 4 அதிகார மையங்கள் புதுவையில் செயல்பட்டு வருகிறது. RSSஇன் திட்டங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் புதுச்சேரியில் அமல்படுத்தி வருகின்றனர். புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் CBSE பாடத்திட்டத்தை அமல்படுத்தியதால் மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மின்துறையை மறைமுகமாக தனியார் மயமாக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு வழங்கப்படும் 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதை அந்தந்த மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. ஆனால் புதுச்சேரியில் எந்த ஒரு சர்வேயும் நடத்தாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்கியிருப்பதால் பிற பிரிவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பத்திரப்பதிவுத்துறை, பொதுப்பணித்துறை என்று அனைத்து துறைகளிலும் லஞ்சம் புரையோடி போய்க் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து வருகின்ற 16ஆம் தேதி ஊழல் எதிர்ப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் புதுச்சேரியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் 5 தொகுதிகள் கேட்க உள்ளதாகவும் அதில் குறைந்தது 3 தொகுதிகளாவது உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என சலீம் தெரிவித்துள்ளார். வ.உ.சி. பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கப்பலோட்டி தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன்படி சட்டப்பேரவை எதிரே உள்ள வ.உ.சி. திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிஃபால் கென்னடி, வைத்தியநாதன் உள்ளிட்டோரும் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் கடற்பாசி வளர்த்தல் மற்றும் பல்நோக்கு திட்டம் துணைநிலை ஆளுநர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தின் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் மத்திய அரசின் கடற்பாசி வளர்த்தல் மற்றும் பல்நோக்கு மீன்வள திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். விழாவில் அவர் கால நிலையினை தாங்கும் கடலோர மீனவர் கிராம திட்டத்தில் பல்நோக்கு மீன்வள மையம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மீன் உலர்த்தும் தளம் அமைப்பதற்கான பெயர் பலகையினையும் திறந்து வைத்தார். விழாவில் ஆளுநர் செயலர் மணிகண்டன் பேசுகையில், பட்டினச்சேரி மீனவர் கிராமம் முன்மாதிரி கிராமமாக மற்றும் மத்திய அரசின் மூலமாக பிரதான் மந்திரி மர்சய சம்பாடா யோஜனா திட்டம் மீனவர்களுக்கு பல உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் மூலம் மீனவர்கள் மட்டுமன்றி மீனவ பெண்களும் பயன்பெறுதல், குடும்பங்களின் குழந்தைகளை கல்வி அறிவு மிக்கவர்களாக வளர்த்திட உதவியாக இருந்து வருகிறது என்றார். விழாவில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் பொதுமக்கள், மீனவர் கிராமத்தினர் கலந்து கொண்டனர். So, பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் லட்சுமி ஹயக்ரீவருக்கு காலை பல்வேறு ஓமங்களும் திருமஞ்சனமும் மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. இதில் லட்சுமி ஹயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அன்னை தெரேசாவின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னை தெரேசாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பிரார்த்தனை செய்தனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலைக்கல்லூரியில் விளையாட்டு அரங்கினை மேம்படுத்தும் பணிகள் முடிவடைந்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூனியன் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் CBSE பாடத்திட்டத்திற்கான புதிய பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பள்ளியில் பணிபுரியும் அனைத்து இருபால் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் சித்தானந்தம் மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பாஜக நகர மாவட்ட OBC அணியின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட மணிகண்டன் என்ற ஃபரூக் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக VP ராமலிங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் மாநில மாவட்ட வாரியாக புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அந்த வகையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் OBC அணி மாநில தலைவர் கோவேந்தன், கோபதி ஆகியோரின் ஆலோசனையின் பேரிலும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஒப்புதலுடன் பாஜக நகர மாவட்ட OBC அணியின் பொதுச் செயலாளராக மணிகண்டன் என்கிற ஃபரூக் நியமனம் செய்யப்பட்டார். அவர் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 14ஆம் தேதி நடக்கிறது. இதனை ஒட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் பகண்டை மிஷன் குருத்துவ பொன்விழா நாயக்கர் ஜான் போஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார். கொடியேற்ற விழாவிற்கு அரியாங்குப்பம் பங்கு தந்தை அருள்தாஸ் தலைமை தாங்கி கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் பெர்னான், டோம்னிக், பங்கு நிர்வாக குழு, தன்னார்வலர் குழு, அருள் சகோதரிகள், அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் முன்னதாகவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான கார்த்திகேயன் தலைமையில் நேற்று முன்தினம் ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் நீடராஜையப்பர் வீதியில் இது நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 10 கிலோ அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். So, பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்கள் சங்கம் சார்பில் ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்க வலியுறுத்தி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கப்படாமல் உள்ளது. ஊதியம் பென்ஷன் இல்லாத நிலையில் பிள்ளைகளின் கல்விக்கான கட்டணம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது வயதான காலத்தில் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள முடியாமலும் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் அதன்படி கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன் 5 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுவது தொடர் கதையாக மாறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர் தினமான இன்று கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் துணைத் தலைவர் அந்தோணிசாமி தலைமை தாங்கினார். சங்க பொருளாளர் சீதாலட்சுமி முன்னிலை வகித்தார். இதில் உடனடியாக 7 மாத ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க ஆணை பிறப்பிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ படி வழங்கவிட வேண்டும், மாத இறுதி வேலை நாளில் ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அரியாங்குப்பம் கொம்யூனியன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத ஸ்ரீ வில்லுக்கட்டி அய்யனாரப்பன் சுவாமி ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சிகள் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, தனபூஜை, புண்ணியா வாகனம், கலச ஸ்தாபனம், முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று யாத்ரா தானம், கடம் புறப்பாடு, விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், பாஜக மாநில செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் ரங்கநாதன், ஸ்கந்தசாமி, குமாரசாமி, முத்துசாமி, பார்த்தசாரதி, புருஷோத்தமன், தக்ஷணாமூர்த்தி, ஜெயபாலன், பார்த்திபன், முருகானந்தம், வாழுமுனி, ராஜகுரு, உதயசங்கர், தனசேகரன், ரகுநாதன், தண்டபாணி, மெய்யழகன், திருவேங்கடம், பழனிவேல், மணி, சக்திவேல், அய்யனாரப்பன், தமிழ், முனுசாமி, ஞானபாண்டியன், வரதராஜா, தங்கம், பிரகாஷ், ரமேஷ், கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
உனக்கு திருவண்ணா அண்ணா செல்வம். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பராய பிள்ளை வீதி விரிவாக்கம் பகுதியில் 91 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 91 லட்சம் ரூபாய் செலவில் அரியாங்குப்பம் தொகுதி சுப்பராய பிள்ளை வீதி விரிவாக்கம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர்கள் புகார் பற்றி பெண் எம்எல்ஏ எந்த புகாரும் கொடுக்கவில்லை. சபாநாயகர் செல்வம் விளக்கம். ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு. புதுச்சேரிக்கு தேவையானதை மத்திய அரசு செய்து கொடுக்கும் என நம்பிக்கை. அரசு கல்லூரி பேராசிரியர்கள் கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.